இன்றைய தினம் நம்முடைய தென் தமிழகத்தினுடைய குடிநீர் ஆதாரத்திற்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் தெய்வமாக நின்று நம்முடைய இந்த பகுதியில் ஐயா தெய்வ திருமகன் பென்னிக்குக் அவர்கள் முல்லை பெரியாறில் ஒரு நம்முடைய தேனி மாவட்டத்திலிருந்து மலைப்பகுதியிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் வரையில் இருக்கின்ற மக்களுக்கு தாகம் தீர்ப்பதற்கும் இந்த பகுதி விவசாய பூமியாக உருமாறி விவசாய பெருங்குடி மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்குவதற்கும் ஐயா பென்னிக்குக் அவர்கள் செய்த தியாகம், அவர் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, அவருடைய பிறந்த நன்னாள் இன்று நம்முடைய அனைவருடைய தமிழருடைய இல்லங்களில் குடும்ப விழாவாக நம்முடைய தெய்வ திருமகன் பென்னிக்குக் அவருடைய தியாகத்தை போற்றி வணங்குகின்ற இந்த திருநாள் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பென்னிக்குக் அவர்களுக்கு இந்த பகுதி மக்களுக்கு ஆற்றிய அருந்தொண்டை பாராட்டி நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் அவர் புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்பதற்கு ஒரு மிகப்பெரிய மணிமண்டபத்தினை இங்கு நிறுவினார்கள் என்பதையும், தேனி மாநகரில் புதிய பஸ் நிலையத்திற்கு பென்னிக்குக் அவருடைய பெயரை சூட்டினார்கள் என்பதையும், இந்த பகுதிக்கே மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து அவருடைய நினைவை போற்றுகின்ற வகையில் மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டத்தை நடத்தினார்கள் என்பதையும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்வதோடு, முல்லை பெரியார் அணைக்கட்டுடைய மொத்த உயரம் 152 அடி என்ற நிலையில் தான் பென்னிக்குக் அவர்கள் இந்த அணையை கட்டி முடித்தார்கள். திமுக ஆட்சியில் பராமரிப்பு பணிகளுக்காக அதனுடைய உயரத்தினை 136 அடியாக நிலைநிறுத்தி மாண்புமிகு அம்மா அவர்கள் அதனை புரிந்து கொண்டு முல்லை பெரியார் அணையினுடைய அனைத்து பராமரிப்பு பணிகளையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் செய்து முடித்தார்கள் என்பதை நான் இங்கே நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த அணையை மீண்டும் பலப்படுத்தியதன் விளைவாக இந்த அணை எந்த நிலையிலும் இந்த பகுதியில் பூகம்பம் ஏற்பட்டாலும் அணைக்கு எந்த சேதமும் ஏற்படாது என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்தார்கள் என்பதனை இந்த நல்ல நேரத்தில் நான் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக பென்னிக்குக் அவர்கள் அணையை கட்டினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் அதனுடைய உயரத்தை 136 142 அடியாக உயர்த்துவதற்கும், அதன் அருகாமையில் இருக்கின்ற மண்ணணையை பலப்படுத்துவதற்கும், மண்ணணையை பலப்படுத்தியதற்கு பின்னால் மீண்டும் அதனுடைய முழு உயரமான 152 அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை மாண்புமிகு அம்மா உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்று தந்தார்கள் என்பதுதான் வரலாறு. ஆக புதிய வரலாறை உருவாக்கியிருந்த மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விழாவாகவும் இந்த விழா இன்றைக்கு தமிழக மக்களால் போற்றி புகழப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ பிறந்தால் வழி பிறக்கும். இன்றைக்கு தான் பிறந்திருக்குது, நல்ல வழி பிறக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தை மாசம் 30 நாளும் இருக்கிறது. ஏதாவது ஒரு நாளில் நல்ல தேனி மாவட்டத்தில் மண்ணின் மைந்தரா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டிடுறீங்களா? மக்கள் முடிவு செய்வார்கள். அது